இப்போ உள்ள பிள்ளைங்க என்னன்னா குக் பண்ணுறதே நிப்பாட்டிட்டாங்க. ஹோட்டலில் தேடி போகிறாங்க, நோயை வாங்கிட்டு வராங்க. நம்ம வீட்டில் குக் பண்ணி நம்ம சாப்பிட்டா பாதி நோயை நம்ம வராமலே தடுத்துடலாம். கண்டிப்பாக சீக்கிரமாக நம்ம வயிற்றை ஃபில் பண்ணுறதுக்கு செய்கிற மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது. ரொம்ப பெருசாக செலவு பண்ணணும், ரொம்ப நேரம் மெனக்கண்ணு கிடையாது. அட்லீஸ்ட் 1 hour நீங்கள் கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அன்னைக்கு ஒரு நாளைக்கு தேவையான சாப்பாடு நீங்கள் சமைச்சிக்கலாம். சின்ன குழந்தைங்கன்னா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படாது, அப்படியே வழுகி இறங்கிரும். ஒரு எம்மினஸ். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த ஊருக்கு வந்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டம் பார்டரில் இருக்கோம். அதாவது கோட்டவிழான்னு சொல்லி ஒரு ஊர், கேரளா ஸ்டார்ட் பண்ணுற ஒரு இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சீமை சக்கை கூட்டுன்னு சொல்லி ஒரு ரெசிபி இருக்குது. வெஜ் யூஸ் பண்ணுறவங்களும் நான்வெஜ் யூஸ் பண்ணுறோம், 2 பேருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா இந்த சீமை சக்கை குழம்பு. அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வச்சு அது டேஸ்ட்டு நீங்கள் ருசித்து பார்த்தீங்கன்னா தான் அதுக்கு அனுபவம் எப்படி இருக்குன்னு தெரியும். அது நினச்சாலே நாவில் தண்ணி வரது மாதிரி இருக்கும், அந்த அளவில் டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிடும்போது. இது வந்து இப்போ சாதத்தோட மட்டும் கிடையாது, கொஞ்சம் ட்ரையாக எடுத்தோன்னா சாதத்தோட சேர்த்துக்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிரேவியாக எடுத்தோன்னா தோசை சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இந்த சீமை சக்கை கூட்டுனா என்ன, அந்த சீமை சக்கை காய் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயம் உங்களை மாதிரி எனக்கும் தெரியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்து சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பலாக்காயோட இன்னொரு வெரைட்டி தான் இது. பலாக்காயை சின்ன பிஞ்சாக இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உள்ளால இருக்கும் இந்த காயம். ஆமாம், நடுவில் அதில் ஒரு தண்டு வருதுல, அது மாதிரி இதில் இருக்கும். அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அவுட்டர் ஸ்கின்னை எடுத்துட்டு இந்த ஸ்லைசஸை வந்து சின்ன சின்னதாக பொடி இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறோம். எங்கள் ஏரியாவில் ஒவ்வொரு வீட்லேயும் முன்னாடி உள்ளாங்க பழம் பாரம்பரிய நம்ம முதியோர்கள் எல்லாம் வாழ்ந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு மரம் இருக்கும். சீசனல் அது காய் தான், எல்லா மாதமும் அது கிடைக்காது, ரேராக தான் இருக்கும். எங்களுக்கு பிடிச்சது மோஸ்ட்லி எல்லாரும் வீட்டில் செய்கிறது கூட சீமை சக்கை. நான்வெஜ்ஜாகவும் அதை பண்ணலாம், இல்லை பொரியலாக பண்ணலாம். திருப்பி வந்து சின்ன ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணிங்க மாவு பஜ்ஜி மாவில் முக்கியம், அது பஜ்ஜியாக கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வெரைட்டியாக செய்கிறத பொறுத்து அதோட டேஸ்ட்டை நமக்கு அனுபவித்து சாப்பிட முடியும். இவங்க வந்து அது ஒரு மசாலாலாம் அரைச்சி போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். பாரம்பரியமாக வைக்கிறது நாங்கள் தேங்காய் சேர்த்து தான் வைப்போம். அதனால் தேங்காய் சேர்க்கறதுனால அது ஒரு கெட்டியான குழம்பு மாதிரி இருக்கும். இங்கே நிறைய பேர் வந்து அசைவ சாப்பாடு சாப்பிடுவாங்க, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சைவ சாப்பாடுக்கு இந்த காய் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நான்வெஜ் சமைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு நல்ல டிஷ். நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இதில் கிடைக்கும். யாரை மீட் பண்ண போகிறேன்னா திருமதி அனிதா, அவங்களோட தங்கியும் அவங்க கூட இருக்காங்க, திருமதி புனிதா. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திரும்ப உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் விரும்பி கேட்குறது, அது செஞ்சு காமிக்கிறதுல எங்களுக்கும் சந்தோஷம். நீங்கள் அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கும் சொல்லணும் சார். எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இந்த மாதிரி அழகாக நீங்கள் சொல்கிறது. உண்மையாகவே தேடி வரும்போது வந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும் எங்களுக்கு. அது யாரை போய் மீட் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், அவங்க எப்படி செய்வாங்க, அது நம்மளுக்கு எப்படி டெலிவரி ஆகும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி நான் வந்து உங்ககிட்ட கேட்கும்போது, அதாவது அக்கா கிட்ட வந்து கேட்கும்போது, பண்ணலாங்க எங்கள் வீட்டு சமையல் எப்படி நாங்கள் பண்ணுவோம் அதே மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம், கன்னியாகுமரி சாப்பாடுனா இப்படிதான் இருக்கும், இதுல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும், நிறைய விஷயம் சொன்னாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தான் இந்த ஜேர்னி. உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஓகே சார். இப்போ தேவையான பொருட்கள் சொல்றீங்களா? கறிப்பலான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், நாங்கள் சீமை சக்கை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இன்னைக்கு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அதில் கறிப்பலா 1, அது 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நான் எடுத்துருக்கிறேன், 1 தக்காளி, கறிவேப்பிலை, வத்தல் பொடி 2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை வேணும், 5 கிராம்பு, அன்னாசிப்பூ 1, பிரிஞ்சி இலை 1, அப்புறமா ஏலக்காய் 2, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு 5 பல் பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், தாளிப்புக்காக கடுகு 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1 குழிக்கரண்டி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட்டில் அந்த கறிப்பலாவை எடுத்து நம்ம வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு அது சின்ன சின்ன ஸ்லைஸஸாக கட் பண்ணிக்கிடணும். ஓகே, கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. சரி, ஓகே. ரொம்ப சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணணும், கியூப்ஸ் கட் பண்ண போறீங்களா? சின்ன ஸ்லைஸஸாக தான் கட் பண்ணி, அப்போ தான் நம்ம எண்ணெயில் ஃபர்ஸ்ட்டில் வதக்கும். அது வதங்கணும்னா கொஞ்சம் சின்ன பீசஸாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். சரி, ஓகே. அதனால கட் பண்ணிட்டு காமிக்கிறீங்களா? காமிக்கிறேன் சார், கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். முழு காயாக இருக்கும்போது நமக்கு தோல் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து காயை 2ஆக கட் பண்ணிக்கிறோம், நேராக 2ஆக கட் பண்ணிக்கிறோம்.
அதை கவுத்து வச்சுட்டு ஒரு பீஸையும் ஸ்லைசஸ் பண்ணிக்கிறோம். நீல வாட்டில் ஸ்லைசஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸ்லைசஸ் பண்ணுறது ஏன்னா அந்த தோல் எடுக்கிறதுக்கும் உள்ளால ஒரு வித்தண்டு இருக்கும், அதில் விதை வர தண்டு ஒன்று இருக்கும். நான் பார்த்தேன். அந்த தண்டு வந்து நம்ம சமைக்க எடுத்தால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் அதை எடுக்க மாட்டோம். ஓகே. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்லைசஸ் பண்ணால். கொஞ்சம் சீக்கிரமாக டைம் சேவ் ஆகும். நம்ம முத்தத்தில் வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டம், அதனால அது ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் அந்த ஸ்லைஸ் பண்ணுறது. க்ரீன் கலரில் இருக்க தோலையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆமாம் அந்த ஸ்லைசஸை வந்து இந்த அளவுக்கு சின்ன சின்ன ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். சரி, ஓகே, டன். கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை வாஷ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் வந்து ஒயிட் கலரில் ஒரு பால் மாதிரி ஒன்று வரும். அது வந்து நம்ம கையில் கட் பண்ணும்போதே தெரியும், கொஞ்சம் பிசு பிசுப்பாக ஒட்டி பிடிக்கும். அதை எடுத்துடணும். அதுக்காக தான் நம்ம ஸ்லைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணுறது. தண்ணியில் முங்குற அளவுக்கு தண்ணியில் போட்டுறணும். இது குக் பண்ணல, இந்த இடத்துல வாஷ் மட்டும் தான் பண்றாங்க. வாஷ் பண்றதுக்காக தான் தண்ணி ஃபுல்லா அது முங்குற அளவுக்கு தண்ணி வைக்கணும். நம்ம திரும்ப நல்லா இப்படி கையால கழுவிக்கணும். அது ஆமா இப்படி பெனாயிற மாதிரி இப்படி கொஞ்சம் காய் வந்து அலசுவாங்கல்ல. ஆமா, அந்த சாதம் அந்த ரைஸ் எல்லாம் ஊற வைக்கும் அலசுவாங்க, பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி. ஏன்னா அதுல ஒட்டிட்டு இருக்கிற பால் எல்லாம் வரணும் வெளியே, அதுக்காக. சோ அப்படி இன் கேஸ் சரியா வாஷ் பண்ணா அப்படி போட்டானா என்ன ஆகும்? பெருசா வித்தியாசம் இல்லை சார். ஒரு சின்ன டேஸ்ட்டுக்கு சின்ன வித்தியாசம் இருக்கும். நம்ம செய்யறதே செய்யறோம், எல்லாம் இவ்வளவு செலவு பண்ணி செய்யறோம்னா அந்த டேஸ்ட் கட்டாயம் நமக்கு நல்லா வரணும். அது மட்டும் இல்ல, சீசன்ல இந்த காய் வந்து 40 ரூபா 30 ரூபா கூட கிடைக்கும். இப்போ வந்து சீசன் கிடையாது, 80 ரூபா 100 ரூபா கொடுத்து வாங்குறோம் ஒரு காய். ஆமா, கிலோவா காயா? ஒரு காய். கிலோவெல்லாம் வெயிட்லாம் கிடையாது சார், இது வந்து ஒரு காய் தான். இந்த காய் அப்படி ஒரு பீஸ் ரேட் தான். இதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தண்ணியில போட்டுட்டோம். நம்ம இப்படி அலசினாலுமே எல்லா பாலும் மொத்த பாலுமே டக்குன்னு வெளியே வராது. சரி, ஓகே. அதனால நம்ம வெங்காயம் வதக்குற வரைக்கும் இது தண்ணியிலே இருக்கட்டும், தண்ணியில வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? எண்ணெய். ஓகே, டன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றோம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேன். ஒரு குளிக்கரண்டி விட்டுக்கலாம். சரி, போதுமா? அது போதும். இப்போ ஃபர்ஸ்ட்ல மசாலா ரெடி பண்றதுனால தேங்காயை வந்து அதில் சேர்த்து வறுத்துக்கலாம். சரி, ஓகே. தேங்காய். இப்போ தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது வறுத்து தான் நம்ம பண்ணுமா இதுல? ஆமா, வறுத்து பண்ணா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, ஓகே. இப்போ இந்த தேங்காய் வறுக்கிற பக்குவம் எந்த மாதிரி இருக்கணும்? தேங்காய் சார் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துடணும். நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம அப்படி எடுத்து பார்த்தோன்னா மணல் பருவம் மாதிரி அப்படி முறுமுறாக இருக்கணும். அந்த அளவு இருந்தால் தான் அந்த கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. சரி, ஓகே. ஆனால் வறுக்கும்போது தேங்காய் போட்டு தான் வறுக்கணுமா? ஆமாம், கொஞ்சம். ஏன்னா அடிப்பிடிக்காது, கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். அந்த முறுவல் தன்மை சீக்கிரமாக வந்துடும். நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்காம பண்ணோன்னா கொஞ்சம் கரைஞ்சது மாதிரி ப்ரௌன் ஆயிரும் நல்லா. இது வந்து அந்த பக்குவமாக எடுக்கலாம் சார், நல்ல இதாக இருக்கும். சரி, ஓகே. டேஸ்ட்டாக வேற இருக்கும். அப்போ இந்த தேங்காய் வறுத்து முடிச்ச பிறகு எனக்கு காமிங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே. இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் மாதிரி கரைஞ்சிடக்கூடாது, கருப்பாகக்கூடாது, இந்த கலரில் வரணும். இவ்வளோ வந்த உடனே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதோட அரைக்க போகிறோம். ஆனால் வறுக்கும் போது அந்த தேங்காயோட அந்த வாசம் கமகம ஆமாம் சார், ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். வறுத்த தேங்காயோட வாசம் வந்து வேற. ஏன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அது மணல் மாதிரி அப்படி நம்ம அப்படி பொடிச்சோன்னா பொடிஞ்சிரும், அந்த மாதிரி கிறிஸ்பி ஆயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்க்க போகிற மசாலா எல்லாமே இதில் சேர்த்து ஒரு தடவை. ஃபர்ஸ்ட்ல வந்து பட்டை சோம்பு. இப்போ வந்து ஒரு 2 பீஸ் பட்டை போட்டுக்கிறேன். சரி, ஓகே. ஒரு 2 பீஸ் பட்டை விரல் சைஸ் இருக்கும். ஆமாம் சார், ஒரு சைஸில் 2 பீஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்டார் அன்னாசிப்பூ வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க அன்னாசிப்பூன்னு சொல்லுவோம், ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்க. அதில் 1 போட்டுக்கிறேன். ஒரு அன்னாசிப்பூ. 4 கிராம்பு போட்டுக்கிறேன். 4 கிராம்பு. ஸோ இதெல்லாம் போட்டு தான் அரைப்பீங்களா? ஆமாம். அப்புறமா ஏலக்காய் 2. ஓகே, 2 ஏலக்காய். அப்புறம் கொஞ்சமா கசகசா கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். ரொம்ப வேணாம். அப்புறம் பிரிஞ்சி எல்லாம் 1 போட்டுக்கலாம். சரிதாங்க, 1 போதும். இது என்ன போடுவோமா? கல்பாசி அதெல்லாம் உண்டா? வேணும்னா போட்டுக்கலாம் சார். இல்ல நீங்க போடுவீங்களா? நாங்க போடுறது உண்டு, கொஞ்சமா போட்டுக்கலாம். போடுங்க. இது கல்பாசி. இது கல்பாசி அது ஒரு ஃப்ளேவர் இருக்கும், நல்லா இருக்கும், அதனால அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் ஷாஜீரான்னு இதில் ஒரு ஜீரகம் இருக்கும், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அது வந்து நம்ம சின்ன ஜீரகம் இருக்குல்ல, அது மாதிரி தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஜீரகம் மாதிரி தான். கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது நம்ம கறி குழம்புக்கெல்லாம் போடுற ஜீரகம். ஷாய் ஜீரா பர்டிகுலராக நார்த் இந்தியன் ரெசிபிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது. இந்த ஷாய் பன்னீர் ரெசிபிலாம் பண்ணும்போது அந்த ஃப்ளேவருக்காக ஷாய் ஜீரா யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சீரகம் வேறு, பெரும் சீரகம் வேறு, இந்த ஷாய் ஜீரா வேறு. சரிங்களா? ஓகே, டன். இதுக்கப்புறம் இதோட மசாலா சேர்த்துக்கலாம் சார். வத்தல் பொடி நீங்கள் எல்லாமே இதிலே போட்டுருமா? போட்டுமா, எல்லாமே சேர்த்து இது பண்ணிட்டு போட்டு. ஓகே. இதுக்கப்புறம் அப்புறம் தனியா மல்லிப்பொடி போடணும் சார். ஓகே,
இந்த மல்லிப்பொடி பார்த்தீங்கன்னா அவங்க வறுத்து மிக்சியில் கொஞ்சம் ஒரு 90% 95% அரைச்சி வச்சாங்க. எதுக்காக அப்படி பண்ணீங்க? சார் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஓகே. இப்போ நம்ம மீட் வரதுனாலும் வச்சாலும் பரவாயில்ல, ஃபிஷ் கறிக்கு சரி எதுக்குனாலுமே இந்த பக்குவத்தில் அரைச்சி வச்சோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லா நிற்கும். அதனால் நாங்கள் இப்படி வீட்டில் வறுத்து கலரும் நல்லா இருக்கும். கலர் ரொம்பவே நல்லா, கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக வரும், நல்லா இருக்கும். அந்த கறி ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, மல்லித்தூள் போட்டுறோம். இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்தாங்க மஞ்சள் தூள். இந்தாங்க இதுக்கப்புறம் உப்பு போடணுமா? உப்பு போடலாம், இப்போ வேணாம். சரி. இனி என்ன பண்ணா, நம்ம இது பேஸ்ட்டை அரைச்சிக்கணும். அரைக்கிறதுக்கு அதில் இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு நம்ம அப்புறம் நறுக்கி வச்சிருக்கோம். அதில் ஒரு பாதி அளவுக்கு பூண்டு, ஒரு பாதி அளவுக்கு நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க அந்த இஞ்சி பூண்டு இவ்வளவும் இதோட சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஓகே. எப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சம் அதிகமானா கூட பரவாயில்ல, நம்ம அது வேக வைக்கும் போது அது கெட்டியாயிரும். அப்போ எனக்கு அரைச்சிட்டு காமிக்கிறீங்களா? அரைச்சிருக்கேன். இப்போ இந்த மசாலா ரெடி ஆனப்போ தான் அடுத்த ஸ்டேஜ் போகிறோம். அதனால இப்போ இந்த மசாலா ரெடி ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து மசாலாவை நீங்கள் சொன்ன மாதிரி அரைச்சிட்டீங்க. ஆமாம் சார், ஃபைன் பேஸ்ட் அரைச்சிருக்கீங்க. அது வந்து மசாலா வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக நம்ம வறுத்ததுனால ஃபைன் பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, டன். அடுத்தது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, தேங்காய் எண்ணெய். தேங்காய் திருப்பி தாளிப்புக்கா? எல்லாம் வதக்குறதுக்காக. இதுக்கப்புறம் வெங்காயம் போடணும் சார். அந்த வெங்காயம் நீட்டாக பெருசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஓகே, வெங்காயம் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன் சார், கொஞ்சம் வதங்கட்டும். சரி, வதங்க. இது கூட பச்சை கருவேப்பிலாம் போடுவீங்களா? இல்லை, இப்போ போட மாட்டேன். இப்போ போட மாட்டேன். சரி, ஓகே, டன். கருவேப்பிலாம் லாஸ்ட்டில் தான் சார். சரி, ஓகே. இப்போ அந்த வெங்காயம் நாங்கள் வதக்க ஆரம்பித்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இந்த கலர் பாருங்கள், கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. லைட்டாக அந்த கிளாஸியாக கொஞ்சமாக பாதி வேக்காடு சொல்ல முடியுமா? அரை வேக்காடு ஆயிடுச்சு. அரை வேக்காடு. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். சரி, ஓகே, இந்தாங்க சார். கையால் சேர்த்துக்கிறேன். கையாலே போடுங்க. கரெக்ட் அளவு கையில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அது அனுபவம் தான். கொஞ்சம் சரி, ஓகே. ஸ்பூன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இன்னும் ஒரு தடவை கிளறி விட்டுக்கிட்டோம் நல்லா. சரி, ஓகே. எல்லா இடமும் அது புரண்டு வர்றதுக்காக. இப்போ வந்து நம்ம இந்த கறிப்பழா எடுத்து போட்டுக்கலாம். இப்போ மசாலா எதுவும் போட வேண்டியது இல்லையா? இப்போ ஒன்றும் போட வேணாம். ஓகே, டன். இப்போ வந்து இந்த எடுத்து போட்டுக்கிறேன் நான். எடுக்கும்போது நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை வந்து அப்படியே நல்லா வடிய விட்டுறணும். ஓகே. அந்த கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ கொஞ்சம் பிரைட் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. ஆமாம். தண்ணியிலேருந்து அந்த பால் எல்லாம் ஊறி போனதுக்கப்புறம் ஓகே தண்ணியை நல்லா இருத்துட்டு தான் அதில் போடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காய் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்குல்ல, ஒரு லைட் ப்ரௌன் கலர், அந்த காயில் இருக்க அந்த தோறுப்பு கலர் வந்து மாறும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தண்ணி அழுக்கு தண்ணி மாதிரி இருக்கு. ஆமாம், அது அந்த பால் இறங்கிட்டு சார். ஓகே. இதுக்காக தான் அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்ல இங்கே விட்டுக்கிறோம். சரி, ஓகே. ஆனால் குக் பண்ண கம்மியாயிடுமா? இது அப்படியே இருக்கும் அந்த குவான்டிட்டி? கொஞ்சம் கம்மியாயிடும். ஏன்னா வதங்கும் போது ஏன்னா அதுலேயுமே நீர் சத்து இருக்கும். ஓகே. வதங்கும் போது அது கம்மியாயிடும். சரிண்ணா. அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்படி ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ மூடி போட்டு வேக விட்டுறணும். ஓகே. ஓ, வெந்த பிறகு தான் அந்த மசாலா ஊற்றுறோமா? ஆமாம் சார், லாஸ்ட்டு. ஓகே, டன். அப்போது வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். எவ்வளோ நேரம் வேகணும்? அப்படி 10 நிமிஷம் ஆயிடும். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுமா? ஓகே, 10 நிமிஷம் வேகட்டும், பார்க்கலாம். மூடி நானே போட்டுறேன். இப்போ வெந்திருக்குமா காய்? வதங்கி இருக்கும் சார். சரி, இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ ஏன் ஃபர்ஸ்ட்ல நம்ம சேர்க்கலைன்னா அது வந்து தக்காளியில் உள்ள தண்ணியோட வெந்த மாதிரி ஆயிரும். ஓகே. இப்போ எண்ணெயில் வெந்திருக்கு,
அது நல்லா குக் ஆயிட்டு இப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து வெந்திருக்கும் சொல்றீங்க? ஒரு 30% 40%? இல்ல ஒரு 80% குக் ஆயிருக்கும். ஓகே ஓகே. தக்காளி சேர்த்துக்கிறேன். பொடியை நறுக்கி வச்ச கொஞ்சம் இஞ்சி பூண்டு இருக்குது, அதுவும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போ போடுவோம்? லாஸ்ட்டில் போடுவோம். லாஸ்ட்டில் போடுவீங்களா? ஆமாம். ஃபஸ்ட்டே கேட்டேன் நான். ஃபஸ்ட்டே கேட்டேன் அவசரப்பட்டு. ஆமாம்மா, அது லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் சார். சரி. இந்த இடத்துல எதுக்காக வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனித்தனியாக போடுறோம்? ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறோம், இஞ்சி பொடி ஸ்டெப்னையும் போடுறோம். என்ன காரணம்? மென்று சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வாயில். சரி, ஓகேடா. கேட்குறது நம்மளுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கேட்டலாம். இல்ல சார் டவுட் எப்பவுமே கேட்டு தெரிஞ்சுக்கணும். தப்பே இல்லை. சரி, ஓகேடா. இன்னைக்கு நல்லா எல்லாரும் எங்களெல்லாம் ஒரு பெரிய விருந்து நினைக்கிறேன். ஷார்ட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கண்டிப்பா. இதுக்கப்புறம் திருப்பி வேக வைக்கிறோமா? இல்லை கொஞ்சம் ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு அந்த தக்காளி கொஞ்சம் வேக வைக்காங்க. ஓகே. இப்போ தக்காளி போட்டு மூடணும், அப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணுறோம். ரைட்டா? ஆமாம் சார். தக்காளி இப்போ ஓரளவுக்கு குக் ஆகிட்டு கொஞ்சம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இனிமேல் நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அதாவது ஆனால் மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் சார். பார்த்தேன் அங்கே ஒரு டேஸ்ட். அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. ஓகே, டன். ஃபர்ஸ்டே வந்து இஞ்சியும் பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டாங்க. ஒரு ஸ்பூன் சொல்ல முடியாது, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். இது வந்து பேஸ்ட்டாக போட்டுருக்கேன். சரி, ஓகே. அப்புறம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறேன். சரி, கொஞ்சம் நிறைய கலரலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆமாம். இது மசியுமா? ஆமாம், இந்த கொஞ்சம் இப்படி வந்துடும் சார். அப்புறம் குழம்பு விடும்போது கொஞ்சம் குழம்பு பருவத்துக்கு நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஆனால் காய் வெந்த பிறகு தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகிறோம். ஆமாம், ரைட்டுங்களா? இந்த இடத்துல அந்த மசாலா நம்ம அரைச்ச மசாலாலாம் போகிறது வந்து ஒரு 90% அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த காயை வந்து ஒன்று ஒட்ட ஆரம்பிக்குது. அந்த பக்குவத்தில் தான் நம்ம அந்த மசாலா ஊற்ற ஆரம்பிக்கிறோம். மசாலா விடணும் சார். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்க மசாலா, இந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கிறோம். சரி, ஓகே. தண்ணி வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் வேணும் சார். இந்தாங்க, சொம்புல எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஓகே, டன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வேணுமா? ஆமாம், தண்ணி. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? கொதி வந்ததும் இறக்கிடலாம் சார். தாளிப்பு போட்டு. இந்தாங்க. ஓ, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஆமாம், நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஓகே சார். போதும் போதும் போதும். ஓகே, டன். ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கணும். இப்போ நல்லா இந்த மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா புரண்டு வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். ஓகே ஓகே. ஸோ அந்த மசாலாவும் அந்த காயும் சேர்ந்து வரணும். ஆமாம். இப்போ இந்த மசாலா வந்து ரொம்ப நேரம்லாம் வேக வேண்டாம். கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நம்ம அந்த மசாலாவை வறுத்து வச்சுருக்கோம். அதனால் வந்து அது ஆல்ரெடி குக்டு தான் சொல்ல போனால். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? கொதி வரட்டும் சார். கொதி வந்த உடனே தாளிப்பு தான். லைட்டாக சூடாகணும். ஆமாம். சைடில் தாளி போடலாமா? தாளி போட்டுடலாம். அப்போ இது இறக்கலாமா? ஆஃப் பண்ணலாமா? ரெடி அது? ரெடி சார். ஓகே, டன். அவ்வளோதான். இப்போ தாளி போட்டுக்கலாம் சார். தாளி போடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட்டில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சார். தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றப்பா? ஊற்றிக்கலாம் சார். நீங்கள் அங்கே பார்த்தீங்களே, நான் இங்கே சமைக்கிறேன். ஓகே ஓகே சார். தாளிச்சு போகிறது நம்ம வேலை. போதுமா இது? போதும் போதும். போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட போகிறோம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன். 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கூட இருக்கும். கொஞ்சம் கூட இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை கேட்பீங்க? ஆமாம் சார். ஏன்னா அது மட்டும் தான் இருக்குங்க, வேற எல்லாம் போட்டாச்சு. எல்லாமே கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. டப்பு டப்பு டப்புன்னு போடலாமா? அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிட்டு போடலாம் சார். சரி, ஓகே, டன். ஓகே. ஐயோ, அப்படியே கொட்டிடலாமா? கொட்டிடலாம் சார். ஆமாம். சரி, ஓகே. போடுவா? அவ்வளோதான் சார். கரண்டி ஒரு தடவை புரட்டி விட்டுருவோம், இல்லைன்னா அதோட மனம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஓகே. டக்குன்னு போட்டு உடனே அப்படி சண்டை போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம். டன். அவ்வளோதான் சார். அவ்வளோதான்ல? அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். சாப்பிட்டு பார்க்கலாமா? டேஸ்ட் பார்க்கலாம். ஓகே. அவ்வளோதான். இல்லை, கொஞ்சம் வைங்களேன். வைக்கிறேன். தரேன் சார், நிறைய இருக்குது, தாராளம் தரேன். எப்படி இருக்கு சார்? இது கறி சாப்பிட்ற ஃபீல் தான். ஆமாம். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாமா? நல்லா இருக்குங்க. சப்பாத்தி இல்லை, சப்பாத்தி, தோசை, ரைஸுக்கு எல்லாத்தோட சாப்பிடலாம். நல்லா இருக்கும். அது சாப்பிடும்போது அந்த ஒரு மைல்டான ஒரு காரம் அந்த காயோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்று, அந்த காய் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் இங்கே ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள்
மெல்லும் போது பார்த்தீங்கன்னு அது ஒரு மாதிரி அந்த ஒரு காய் அப்படி மென்று அந்த காரத்தோட சேர்த்து சாப்பிடும் ரொம்ப நல்லா இருக்கும். நைஸ். ரைஸுக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே வேற எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். வெறும் ரைஸில். ஏன்னா ரசம் சாம்பார் அது மாதிரி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். வெறும் ரைஸில் சாப்பிட்டா தான் இந்த குழம்போட டேஸ்ட் உங்களுக்கு அது நல்லா தெரியும். அதனால இதோட வேற எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ரசம் வேணாம், சாம்பார் வேணாம், எந்த குழம்புமே வேணாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட் வெரி குட். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அல்வா தூண்டு விழுது படுறா அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வயசானவங்க கடிச்சு சாப்பிட கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இப்போ உங்க ஃபோன் நம்பர்லாம் தரீங்களா? தரேன் சார். இதை வந்து பால்மா கார்டனை வந்து மேனேஜ் பண்ணுறது எங்கள் அக்கா தான். ஃபஸ்ட்டில் அக்காவோட ஃபோன் நம்பர் நான் தரேன். அக்காவோட பேர் வந்து அனிதா, இங்கே மேனேஜராக இருக்காங்க. அவங்க ஃபோன் நம்பர் வந்து 9442442514. எப்போ நீங்கள் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணுவாங்க. 24 hours அவைலபிளாக இருப்பாங்க. அவங்க இங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. அதனால் எப்போ வேணாலும் கால் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. என்னோட பேர் வந்து புனிதா. என்னோட ஃபோன் நம்பர் வந்து 7598996535. ஓகே. ஸோ இந்த நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் இன்கேஸ் இப்படி வரீங்கன்னா அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு, ரெண்டாவது நம்பர் கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி சம்பந்தப்பட்ட டவுட்ஸை நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். கேட்டுக்கலாம். எப்போ கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். ரொம்ப நன்றிங்கக்கா. ஓகே, நன்றி சார். நன்றி சார். நீங்கள் வந்ததுக்கும் டேஸ்ட் பண்ணதுக்கும் எங்கள் ஊர் சமையலை விரும்பி நீங்கள் கேட்டதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் தான் உங்களுக்கு ஒரு கோடி நன்றி சொல்லணும். எனக்கு இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.